வணக்கம் திருமாவளவன் அவர்களே. நான் திருநெல்வேலி ஈஸ்வரன் சம்பவர் பேசுறேன். வீரசோழ பறையர் நல சங்கம். நீங்க வந்துட்டு டிவியில வந்துட்டு பேட்டியெல்லாம் பயங்கரமா கொடுக்குறீங்க. ரொம்ப ஆணித்தரமா பயங்கரமா ஒரு வெறித்தனமான பேட்டியெல்லாம் கொடுக்குறீங்க. ராமர் கோயிலை இடிப்போம், சிவன் கோயிலை இடிப்போம்னுட்டு. உண்மையிலுமே நீங்க வந்து உண்மையிலுமே ஒரு ஆம்பளை தான் அப்படின்னுட்டு எனக்கு நான் நம்புறேன். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு பல வேற்று மத்த மதத்துக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க சப்போர்ட்ல நீங்க இந்த மாதிரி தைரியமா பேட்டி ஓடுறீங்க. ரைட்டு. தமிழ்நாட்டில பறையர்களுக்காக கட்சி தொடங்கின நீ ஏண்டா திருமாவளவன் ஒன்ன தாண்டா சொல்றேன் டுபுக்கு. பறையர்களுக்காக கட்சி தொடங்கின நீ பறையர்கள் குறிஞ்சாங்குளத்துல ஒரு கோயில் கட்ட முடியல. குறிஞ்சாங்குளத்துல பறையர்கள் ஒரு கோயில் கட்ட முடியல. காந்தாரி அம்மன் அப்படிங்கிற கோயிலை கட்ட முடியல. அங்க போய் உன் பருப்பை வேக வைக்க முடியாத வெண்ண நீ போய் பாவர் மசீதுல போய் பேப்பரே சரியான ஆம்பளையா இருந்தா, நீ ஒரு அம்மைக்கு பிறந்திருந்தா, நீ போய் பாவர் மசீது அங்க போயிட்டு நீ பாவர் மசீது கெட்ட நீ முடிவெடுறா. நீ போயிரு அங்க போயிட்டு யூபிபி காரன் இருந்து நீ தப்பிச்சு வந்துட்டனா நான் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டதாண்டா. உன்னை அப்படியே சல்லடையே அறுத்து எரிஞ்சிருவானுங்க. நீ நினைக்கிறியோ தமிழ்நாட்டுக்குள்ள நீ வந்து குதிரை ஓட்டிக்கலாம், குண்டு சட்டிக்கல, புரியுதா? அங்க போய் உன் பருப்பு வேவாது. வெண்ண உன்னையெல்லாம் மனுஷன் நினைச்சு மதிச்ச உன்னையெல்லாம் பனியன்ல நெஞ்சில தூக்கி சம்பந்த பறையண்டா. நான் வீர பறையன், தலித்து நாய் கிடையாது. பறையண்டா என் ரத்தத்துல உடம்புல பறையங்கிற ரத்தம் ஓடுது, வெறி ஓடுது. சைவ பறையன் நானு, சிவன் வழி வந்த பறையன். ஒன்ன மாதிரி புடுங்கி திங்கிற ஈத்திரப்பைய கிடையாதுடா திருமாவளவா. ஒன்னதாண்டா சொல்றேன். நாய உன் ஆளுங்க உன் கட்சியில உள்ள முட்டா பறைய மாதிரி என்ன நினைக்காத, புரியுதா? உன் கட்சியில இருக்கிற 10 பேருக்கு அடிமையா இருந்து அடிமை வேலை செஞ்சு சாகுற வரைக்கும் அடிமையா சாகுற பறையன் நான், வீர பறையன். நாய அங்க போயிட்டு குறிஞ்சாங்குளத்துல உன்னை உள்ளேயே விட மாட்டேன், வெளியில பயந்து ஓடி வந்த நாய். நீ போய் அங்க போய் பாமசி, நீ சரியான ஆம்பளை. என் ஊர்ல சிவன் கோயில் இருக்கலாம், என் ஊர்ல இருக்கிறதே வீடு அதிகமா கோயில் தாண்டா இருக்கு. நீ சரியான ஆம்பளையா இருந்தா திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி தாலுகா தாரகாபுரத்துல வந்து நீ ஒரு கோயிலை இடிடா, நேருக்கு நேரம் மோதுடா, நான் பாத்துக்கிறேன். நீ சரியான ஆம்பளை, நேருக்கு நேரம் வா, நான் பறையன், சிவபறையன், ஈஸ்வரன் சாம்பவரு. நீ அவனை கூப்பிடுங்க. அவன் நீ பேஸ்புக்ல திட்டுனா நான் அவனை நேருக்கு நேரம் மோதணும்னு சொன்னாங்க. அவனை இப்ப நான் அடிக்க போறோம்னு சொல்லி நீ வாடா, என் ஊருக்கு நீ வந்துடுறா பாப்பா. உன்னை நொறுக்கி எடுத்துறானுங்க. கோயில நீ இடிப்பியா சிவன் கோயில? சிவன் என் முப்பாட்டன்டா நாய. பௌத்தம் தாண்டா பூர்வீக மதம் மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்கிற நாயே. நீ பௌத்த மதம் மாற்றி என் பறையர்களை பௌத்த மதம் மாத்தி இருந்தா கூட ஏத்திருப்பேன். வேற மதத்துக்கு போற இத கூட சிந்திக்க தெரியாத கூமுட்டைங்கடா உன் கட்சியில இருக்கிறவங்க, கூமுட்டைங்க, புரியுதா? நாய நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பறையனுக்காக கட்சி தொடங்குவ, பறையனை வச்சு அரசியல் பண்ணுவ. ஆனா எல்லா சாதிக்காரனையும் உள்ள விட்டுக்கிட்டு பறையனையே நீ திட்டுவியா? ஏண்டா பாமக கட்சிக்காரன் காடு வெட்டி குரு உன்னை கேளாத கேள்வி கேட்கிறான், மிரட்டல் விடுறா, இடத்துக்கு வா நம்ம மோதி பாப்போம்ங்கிற. அவன்கிட்ட மோத துப்பு இல்லாத நாயே நீயே வந்துட்டு சித்தி கட்டணும், சிவன் கோயில அப்படிங்கிற. ஏண்டா நாய் அவன் காலில் போய் விழுறிய, அவன் உன்னை திட்டுறான், உன்னை வெட்டி கொல்லணும்ங்கிற. அவன் கூடவே நீ ஏத்துற. ஆனா நீயே மக்களை உன்னை பாரு, உன்னை நான் நெஞ்சில சமந்துகிட்டு இருந்தேன்டா. ஆனா இப்ப உன்னை வெறுக்கிறேன். இங்க பாரு, மத்த சாதிக்காரனை விட்டு பறையர்களை கிண்டல் பண்றது கேலி பண்றதை நிப்பாட்ட சொல்லு. இல்லன்னு வச்சுக்க மாணவி திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள வந்த உன்னை. ஆமா என்ன நீ ஒரு கவிதாங்கிற ஒரு பொண்ணை கற்பழிச்சியா, காதலிச்சியா? அந்த பொண்ணுக்கு ஏதாவது விட கொடுத்தியாடா? எதுவும் தெரியுமா? நீ பறைய ஏண்டா, நீ வள்ளுவ குலத்துல பிறந்திருக்கிய. வள்ளுவ மாதிரி உன்னால நடக்க முடியுதாடா? வள்ளுவ குலம் எவ்வளவு பெரிய குலம்னு தெரியுமாடா உனக்கு? என் பறையர் இனத்துல முதல் முக்கிய இனமே அந்த வள்ளுவ குலம் தாண்டா. ஆனா நீ என்னடானா என் பாட்ட முப்பாட்ட வள்ளுவர் திருவள்ளுவர் பெருமானுக்கு நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற நாய, தெரிப்பொறிக்கு நாய. அவருடைய திருக்குறளை நீ படிக்காதடா, தொடாதடா. படிச்சிருந்தா உனக்கு அதுல இருக்கிற அறிவு ஒரு வரியாவது வந்திருக்குண்டா. சிரிக்கு மோன, நீ என்ன பெரிய ஆம்பளையா? நீ சரியான ஆம்பளை இருந்தா ஒரு கோயிலை நீ இடிச்சு பாடுறா பாப்போம். சைவ சாம்பான் யாருன்னு நாங்க நிரூபிக்கிறோம். இன்னமும் உன் கட்சிக்காரம் எல்லாம் மிரட்டுதான் வந்து பாஸ்கர மதுராந்த சோழ தேவர்னா இன்னும் உன்ன மாதிரி ஈத்தரப்பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவரை
உன்னால அவர் ஒரு முடிய கூட புழுங்க முடியாதா? நான் இருக்கேன்டா, என்ன மீறி நீ அவரை சொல்றா? நீ சரியான ஆம்பளை. உன்ன மாதிரி மத்தவன்ட்ட கையாண்டு கேட்டா உனக்கு வெக்கமா இல்ல? வந்தேரி தெலுங்கன்ட்ட போய் கால்ல விழுந்து கிடக்குற நாய. தமிழ் சாதி கட்சிங்கிற என்னடா? தமிழ் சாதி கட்சியில போய் நீ திமுகவுல போய் சேர்ற மக்காளி. நீ சரியான ஆம்பளையா இருந்தா நீ சிவன் கோயில இடிச்சு காட்டணும். சொல்லிட்டேன் நாய். உன்னைய நான் இதோட நாகரிகமா இதை திட்டுறேன். எனக்கு உன் மேல உள்ள கோவத்துக்கு உன்னை கெட்ட வார்த்தையில திட்டிருப்பேன் பாரு. நீ சரியான ஆம்பளை இருந்தா நீ என்கிட்ட தாண்டா மோகணும். ஆமா, நீ திருமாவளவன, நீ திருநெல்வேலி மாவட்டம், நீ என் ஏரியா பக்கம் சிவகிரி மாவட்டம் பக்கம் சிவகிரி தாலுகா பக்கம் நீ வந்து பாடுறா. நீ சரியான ஆம்பளை வந்துடாத. உனக்கு பறையர் உறவுகள் அனைவரும் தயவு செய்து சிந்திச்சு, இவன் வந்து நம்ம இனத்தை அடகு வச்சு அரசியல் பண்றவன், அரசியல்ல தான் நிலையா நிக்கணுங்கிறதுக்காக நம்ம இனத்தையே தலித்து தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டவன், இவன் ஒருவேளை கஞ்சிக்கு கூட வலியுறுத்தவன் அப்படின்னு சொல்லி ஆதிக்க ஜாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சில அந்நிய ஜாதிகிட்ட நம்ம இவன் காலம் தள்ளுறவன். குறிஞ்சாங்குளத்துல கலவரம் எல்லா பறையர்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் இவன் அவன்கிட்டயே போய் கூட்டணி வச்சவன். இவனை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இவனை நீங்க அடிமையாகவும் அழுதுகிட்டு தான் இருப்பீங்க. தயவு செய்து பறையர் உறவுகள் சிந்திச்சு இந்த நாய்க்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. ஆமா.